இலங்கை ரசிகர்களுக்கு நேற்றைய போட்டியான ஒரு ஆறுதல் போட்டி தான். அதுல மாற்று கடத்தல. இதுல முக்கியமான விஷயம் சொன்னா பாகிஸ்தானையும் சேர்த்து வழி அனுப்பியிருக்கிறது இலங்கை. இந்தியாவா மேற்கிந்திய தீவுகள்லாம் என்றதான் இன்றைய சவாலே. அதே போன்று மறுபக்கத்தில் எதிர்பார்ப்புகளும் எனக்கு இருக்கின்றன. சில வேளைகளில் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய அணியை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இந்திய அணி முதல்ல துடுப்படுத்தாட வாய்ப்பு நிறைய இருக்கு. 4 சுழற்சியில் வெற்றி பெற்றாங்கன்னா துடுப்படுத்தாடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நேற்று நீங்க பார்த்த போட்டியை இலங்கை அணி பாகிஸ்தான் அணி ரெண்டையும் நீங்க வச்சு பாத்தீங்க தானே. நேற்று நீங்க என்ன சொன்னீங்க? பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா இலங்கை அணி அடுத்தடுத்து பல தோல்விகளை சந்திச்சதால இந்த போட்டியிலையும் அவங்க மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. ஏற்கனவே பெரிய பிரஷர் இருக்கு அவங்களுக்கு. இதனால பாகிஸ்தான் அணி இலகுவா வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வெற்றி பெற்றீங்களா நேற்று? முதல்ல அதை சொல்லுங்க. எங்களோட அணியை பொறுத்தவரை அணி வெற்றி பெற்றுதான் நேற்று. அது எங்களுக்கு அது ஒரு ஆறுதலான ஒரு போட்டியா இருந்தது. இலங்கை ரசிகர்களுக்கு நேற்றைய போட்டியான ஒரு ஆறுதல் போட்டி தான். அதுல மாற்று கடத்தல. காரணம்னு சொன்னா இலங்கை அணி அந்த பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையை எவ்வளவு தூரத்துல துரத்துவாங்க அப்படின்றத யாரு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. நேற்று ஆட்டம் வளர்ந்த விதங்களை பார்க்க போது நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்றீங்களா? வேர்ல்ட் கப்ல நீங்க தோத்துருக்கிற 4 மேட்சுமே நீங்க வெல்ல வேண்டிய மேட்ச். நாங்க தோத்தது எல்லாமே இதுக்கு முடிவு கட்டுவீங்க. நேற்று உட்பட நேற்று மேட்ச் உட்பட மிக விரைவில் இலங்கை அணி அதுக்கான முடிவை கட்ட போது. சனத் ஜெயசூரிய அவர்கள் தலைமை பயிற்சி பதவியிலிருந்து விலகி இருக்காரு. திடீர்னு நேற்று ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். இன்னும் கிரிக்கெட் போர்டுக்கு தான் அதை சொல்ல இல்லையா? அதால கிரிக்கெட் போர்டோட போய் திருப்பி ஒருக்கா கதைச்சிட்டு அதுக்கு பிறகுதான் முடிவு வருமாம். கடைசி முடிவு தான் விலகிறதுக்கும் வேறு யாருக்கும் வாய்ப்புண்டு வழங்க வேண்டும் என்றதுக்காகவும் தான் நான் முன்கூட்டியே அதை அறிவிப்பு செய்து வரேன். ஆனா அவருடைய பதவிக்காலம் ஜூன் வரையும் இருக்குதான் அப்படின்னு நேற்று சொல்லி இருக்கிறார் பிரஸ் கான்ஃபரன்ஸ். பதவிக்காலம் இருக்கு, 1.5 வருஷம் அவருடைய பதவிக்காலம் ஜூன் வரையும் இருக்குது. அதால இனி கிரிக்கெட் போர்டு செலக்டர்ஸ் என்ன முடிவெடுக்கணும்ன்றதை பொறுத்து தான் அவருடைய விலகல் இருக்கும். 100% இல்ல உறுதியாகவும் சொல்லலாது. 90% அவர் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. சில வேளைகளில் கொஞ்சம் பிடிச்சு பார்ப்போம்ன்றது. நேற்று கடைசி அடிச்சடியோட சில வேலை எது மனம் மாறிச்சோ. இலங்கை அணி ஒரு சில விஷயங்கள்ல இலங்கை அணிக்கு பெரிய பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. நேற்று தசுன் சாணக்கியருடைய துடுப்பாட்டம் இதுதான். அவருடைய ரியலே அதுதான். அவருடைய சுயரூபம் அதுதான். ஆனா தசுன் சாணக்கியருடைய கடந்த கால பிரதிகளை பார்க்கும்போது அவர் வார இடம் நீங்க சொல்ற மாதிரி அடிக்கடி சொல்ற மாதிரி அவர் 4ஆம் இடத்துல வரணும். 5ஆம் இடம் தசுன் சாணக்கிய 5ஆம் இடம்ன்றது நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல பேசிக்கொண்டிருக்கிற விஷயம். நான் எப்பவும் அதுல இருந்து மாற போறது இல்லை. என்னுடைய சகல வீடியோக்களையும் பார்த்தீங்களா, நேற்று போட்டிருந்த வீடியோலையும் சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் தசுன் சாணக்கிய நிரந்தரமாக இலங்கை அணியில் 5வது இடத்தில் விளையாடி இருந்தால் அவர் இன்றைய தினம் இலங்கைக்கான ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர். அது மாத்திரம் இல்ல, வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 5 ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயராக அவர் இருந்திருப்பார். நேற்று இப்படி நடந்த விஷயம் இது நான் எல்லாரும் பார்த்ததுதான். இதுல முக்கியமான விஷயம் சொன்னா பாகிஸ்தானையும் சேர்த்து வழி அனுப்பியிருக்கிறது இலங்கை. பாகிஸ்தான் அணி நேற்று நாளில் 147 ஓட்டங்களுக்குள்ள இலங்கை அணியை கட்டுப்படுத்தி இருந்தால் அரையிறுதி வாய்ப்பை பெற்றிருக்கும். அதுக்கான வாய்ப்பும் வந்தது, அமைந்தது. விக்கெட்டுகள் உடைஞ்சன, 5 விக்கெட்டுகள் வீழ்ந்தன. அதுக்கு பிறகு இலங்கை அணி தடுமாறுகின்ற வேளையில் பவன் ரத்நாயக்க தசுன் சாணக்கிய இருவரும் இணைந்து இணைப்பாட்டம் ஒன்றை ஏற்படுத்தி கட்டி கொடுத்து கொண்டு போனார்கள். நேற்றைய தினமும் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். குஷால் ஜெனித் பெரேரா இந்த தொடர் முழுதும் விளையாடவே இல்லை. கமில் மிஸ்ராவை வெளியே அனுப்பினார்கள். அவர் பெர்ஃபார்ம் பண்ணவில்லை என்று வெளியே அனுப்புகின்றார்கள். அதற்கு பதிலாக மீண்டும் குஷாலை தான் எடுத்திருக்க வேண்டும் நேற்றைய தினம். ஆனால் எடுக்கவில்லை. ஜெனித்லி எனக்கு உள்ளே எடுத்தார்கள். தசுன் தானுக்கு வந்து இந்த இலங்கை அணி இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை விடுறதை நிப்பாட்டினா இலங்கை அணி வெற்றிகரமான. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். இலங்கை அணி வெளியில போனதை பத்தி ஓகே, இனி நம்ம அதுல பேசி இனிமே இல்லை. ஆனா இலங்கை பக்கமாக இருக்கிற ரசிகர்கள் நம்ம இலங்கை அணி இன்னொரு தடவை மீண்டு வருவன்ற நம்பிக்கையை வச்சிருந்தா நல்லவன். ஏன்னா அணி மீண்டு வரும். அணி அதை சரியான முறையில் வழிநடத்தி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தானே இருக்குது. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை சரியான முறையில செய்ய தெரியாமல் தான் இந்த பிள்ளைகள் இந்த தோல்விகள் வந்து கொண்டே இருக்குது. ஏனென்றால் நாங்கள் தோற்கின்ற போட்டிகள் யாருமே தோல்வியே இல்லையே. இப்ப 4 போட்டிகளை பற்றி கதைக்கிறோம். 4 போட்டிகளும் வெற்றி பெற வேண்டிய போட்டி. எல்லா போட்டியிலையும் ஒரு அணி வெற்றி பெறும் அப்படின்றது கட்டாயம் இல்ல. முடியாது. ஏன்னா உலகத்துல பல அணிகள் இருக்கு. அவங்களும் ஏதோ ஒரு வகையில அவங்க போராட தான் போறாங்க. இப்ப 100 போட்டி இருக்கும்போது 100 போட்டிலையும் வெல்லணும் அப்படின்றதெல்லாம் சாத்தியம் இல்லை, நடக்காத. எந்த அணிக்கும் நடக்காது. அது எல்லாருக்குமே விளங்கலாம். எப்படி விளையாடுகின்றோம் என்றதுதான் இங்க முக்கியமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்றைக்கு நடக்க போற போட்டி இது ஒரு மிக முக்கியமான போட்டி. இந்தியா மேற்கிந்திய தீவுகள். இந்தியாவா மேற்கிந்திய தீவுகள்லாம் என்றதான் இன்றைய சவாலே. இல்ல, நான் இப்ப இதுல நேரடியாகவே சொன்னா இந்தியாவின் ரசிகர்கள் கோவிப்பார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இன்றைய தினம்
இலகுவாக வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு விஷயம் எனக்குள் இருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகளை நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த முறை மிக சிறப்பாக விளையாடுகிறார்கள். இந்திய அணி பலமான அணி வெற்றி பெறும் கிண்ணத்தினை வெற்றி பெறும் வாய்ப்பை நாங்கள் அவர்களுக்கு தான் கொடுத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் மேற்கிந்திய தீவுகளோடு போராடித்தான் வெற்றி பெற வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். சில வேளைகளில் சந்திரன் நீங்கள் சொன்னது போன்றே போட்டிகளில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். ஆனா இன்றைக்கு வந்து அப்படி இல்லை. மேற்கிந்திய தீவுகளை சில வேளைகளில் இந்திய அணி அடித்து நொறுக்கி இலகுவாகவும் வெற்றி பெற்று விடலாம். அதே போன்று மறுபக்கத்தில் எதிர்பார்ப்புகளும் எனக்கு இருக்கின்றன. சில வேளைகளில் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய அணியை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதை நாங்கள் கடந்த கால பிரதிகள் இந்த உலகக்கிண்ண தொடரில் மேற்கிந்திய தீவுகளுடைய வெற்றிகள், அவங்க குவித்த ஓட்டங்கள், அவங்களுடைய பந்து வீச்சு, துடுப்பாட்டம், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதாவது அவருடைய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுடைய பயிற்சிப்பாளர் சமி தரன் சாமி அதாவது விளையாடுறவங்களோட அவர் யங்கா இருக்காரு. அங்கிருந்து சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. போனா அடி விழுவது நான் நினைக்கிறேன் ரெஸ்ட் ரூம்ல வச்சு அடி விழுவது தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரியாக அவர் நல்ல பயிற்சியாளர் அணித்தலைவராக இருக்கின்றவர்களையும் அப்படித்தான் டீமுக்கு ஜெர்சியே இல்லைன்னு சொல்லி சொந்த காசுல ஜெர்சி அடிச்சு போன ஒருத்தர் வெறித்தனமான மேற்கிந்திய தீவுகளுடைய வெறித்தனமான கிரிக்கெட் ஆட்டக்காரர். அந்த மாதிரி ஒருத்தர் தான் அன்றைய தினம் மேற்கிந்திய தீவுகளோடு போராடுவார்கள் என்று பார்த்தால் அடித்து நொறுக்கி போயிட்டார்கள் தென்னாப்பிரிக்கா. மேற்கிந்திய தீவுகள் படு மோசமான தோல்வி. எனவே அதை வைத்துக் கொண்டு இந்தியாவை ஒப்பிடுகின்ற வேளையிலும் கூட அதே சம்பவம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. மறுபக்க சம்பவம் நடைபெறுவதற்கும் இது வாய்ப்பு இருக்கின்றது. 2023 ஆண்டு ஆகஸ்டுக்கு பிறகு இப்பதான் ரெண்டு அணியும் சந்திக்கின்றார்கள். இறுதியாக சந்தித்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகளில் வைத்து மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதற்கு முந்தைய 2 போட்டிகளிலுமே அங்கே வைத்து அதே தொடரிலேயே இந்தியா வெற்றியும் பெற்றிருக்கின்றது. 2 வெற்றிகளை தொடர்ந்து பெற்றிருக்கின்றது. எனவே பார்க்கின்ற வேளையில் 29 போட்டிகளில் 10 போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகளுக்கு வெற்றி, 19 போட்டிகளில் இந்தியாவுக்கு வெற்றி என்ற பகுதி தான் இருக்கின்றது. இந்தியா முன்னணியில் தான் இருக்கின்றது. ஆனாலும் மேற்கிந்திய தீவுகளை குறைத்து மதிப்பிட்டு விட இன்றைக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிகளவான அழுத்தம் இருக்கும். காரணம் இந்த மாதிரி வெற்றி பெற்றால் உள்ளே போகின்ற அர்த்தம் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இந்திய அணி முதல்ல துடுப்படுத்தாட வாய்ப்பு நிறைய இருக்கு. 4 சுழற்சியில வெற்றி பெற்றாங்கன்னா துடுப்படுத்த ஆடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. துடுப்படுத்த ஆட ஆரம்பிச்சாங்கன்னா அன்றைக்கு செய்த மாதிரி ஜிம்பாப்வேக்கு அடித்து நொறுக்கி வரையும் கொண்டு ஒரு ஓட்ட எண்ணிக்கையை விட்டுட்டு அவங்க 220-230 அவங்க வந்து இலக்காக வைப்பாங்க. மேற்கிந்திய தீவு அணிக்கு அவங்க 4 சுழற்சியில வெற்றி பெற்றாங்கன்னா இதே மாதிரி அவங்க வெற்றி பெற்று துடுப்படுத்த ஆட தான் எடுப்பாங்க. மேற்கிந்திய தீவுகளும் துடுப்படுத்த ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 4 சுழற்சியில வெற்றி பெற்றாங்க. கடைசி வரையும் துடுப்பாட்ட வீரர்களை வைத்திருக்கிறார்கள். அன்றைய போட்டியிலும் 8வது விக்கெட் இணைப்பாட்டம் உலக சாதனையை புரிந்துவிட்டு போயிருக்கின்றார்கள். எனவே அவர்களும் கூட ஒரு 200 ஓட்டங்களை இடுங்காடன் மைதானத்தில் அடித்து துரத்தி எடுப்பதற்கு தான் முயற்சிப்பார்கள். கொஞ்சம் ஏனைய மைதானங்கள் போன்று அதிக ஓட்டங்களை பெற முடியாமல் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே இது ஒரு மிக முக்கியமான போட்டியாக அமைய போகின்றது. சரி, இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு முன்னால மார்ச் 1ஆம் தேதி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. சாதாரணமான ஒரு அழைப்பா தான் இருந்தது சமூக வலைதளங்கள். இது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் கடைசி வரை பல பேருக்கு தெரியல. இன்று அந்த எதிர்ப்பு பேரணி ஒன்று நடந்தது. இதுக்கு வந்து நீ நேராக போயிருந்தீங்க, என்ன நடந்தது? அவ்வளவு எதிர்பார்த்த அளவு உண்மையில் பெற்றியதொரு சனத்திரல் அங்கே வந்திருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 20-30 பேர், மிஞ்சி போன ஒரு 50 பேர், 50 பேர் என்பது அதிக அளவாக இருக்கும் என்று தோன்றுகின்றது நேரே பார்த்த வேளையில். எனவே அந்த அழைப்பு விடுத்தவர்களில் சிலர் போராட்டங்களில் வந்தவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு எதிராக பொதுவாக வீரர்களை தாண்டி நிர்வாகத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஜனாதிபதி இதுக்குள் தலையிட வேண்டும் என்பதை தான் அவர்கள் சொன்னார்கள். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தான் இவர்களுக்கு எதிராக அதிகம் பேசி இருக்கின்றார். எனவே அதன் காரணமாக அவர் சொன்ன விடயங்களை இப்பொழுது நடைமுறைப்படுத்த வேண்டும். இது கிரிக்கெட் வந்து தனியார் அமைப்பு அல்ல, தனியார் அமைப்பு என்று சொல்லப்பட்டு வருகின்றது. தனியார் அமைப்பு அல்ல, இது மக்களுக்கான சகலருக்குமான இலங்கையருக்கான அமைப்பு. அதை உறுதிப்படுத்த வேண்டும், அது சரியான முறையில் செய்ய வேண்டும், ஊழல்கள் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் அங்கே அதிகமாக முன்வைத்திருக்கின்றார். இவ்வளவுதான் விஷயம் நடந்திருக்கு. இனி வருகின்ற நாட்கள்ல உலக சில வேளைகளில் சென்று இது பிரச்சனையாக தொடர்ந்து இவற்றுக்கான முடிவுகள் கட்டாவிட்டால் இன்று 50 பேரானவர்கள் பிறகு 500 ஆகி 1000 ஆகி அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் மக்கள் இன்னும் முற்றுமுழுதாக இல்லை. இப்ப நேற்றைய போட்டி கூட இதில் தாக்கத்தை செலுத்தி இருக்கு. நிறைய பேர் ஒரு விஷயம் நேற்று இந்த விளையாடியதுன்றது வந்து பெரிய விஷயம். சரி, பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு வந்து இலங்கை பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கும். பாகிஸ்தானை வந்து இலங்கை தான் கொண்டு செல்ல போகிறார்கள். அடுத்த அரையிறது கொண்டு போறாங்க. 4 சுழற்சியில வெற்றி பெற்று தசுன் சானக்க என்ன சொன்னாலும் கேட்காம நேற்றும் களத்தெடுப்ப தெரிஞ்சு செஞ்சாரு. இது பாகிஸ்தானுக்கான வெற்றி வாய்ப்பை தான் கொடுக்கறதுக்கு தான் அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னார்.
ஆனா அது எல்லாத்தையுமே அவரே திருப்பி போட்டாரு. விஷயத்தை மாத்தி விட்டார். அதனால கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நேற்று அந்த விளையாடிய விதமும் இதுவும் சரி பரவாயில்ல, பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் chance அப்படிலாம் கொடுப்போம். ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கான தொடரா நேற்றைய போட்டி அது இருந்தது. நிறைய பேருடைய சந்தேகத்தை தீர்த்த போட்டி வராது. ரைட், இன்றைய போட்டியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்று இந்தியாவா மேற்கு தீவுகளா அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. நீங்க போட்டி நடக்கும்போது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க, பரவாயில்ல. கொஞ்சம் லேட் ஆயிட்டோம், கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அப்படிப்படியா இங்க வந்து மாறி பிஸி ஆயிட்டோமா. அதோட ஈரான்ல நடக்கிற போர் காரணமா இங்க பெட்ரோல் வரிசை ஆயிட்டா எல்லா பெட்ரோல் செட்லயும் அது வேற போக்குவரத்து பிரச்சனை ஆயிடுச்சு. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க MST கிரிக்கெட் அகாடமி வவுனியா ஞானவேராயர் கோவில் வீதியில் 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்திருக்கின்றது. உள்ளக அரங்கில் பயிற்சிகளை வழங்குகிறார்கள். அதை போன்ற போட்டிகளில் விளையாட முடியும். அடிப்படை பயிற்சிகளை தரமான முறையில் சிறப்பாக பெற்றுக்கொள்ள வவுனியாவில் MST கிரிக்கெட் அகாடமிக்கு செல்லுங்கள். அதே போல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது நுகேகொடையில பிரம்மாண்டமான 2வது காட்சியறை திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியாத்தரு தங்க நகை அப்படின்னு சொன்னாலே ரவி ஜுவல்லர்ஸ் இப்பொழுது நகையுடைய விலைகள் பாரிய அளவில் ஏற்றத்தை கண்டு கொண்டிருக்கு. எனவே நகை வாங்கி விற்கிறவங்களுக்கு சரியான நேரம் நான் நினைக்கிறேன். அதே போல இப்பொழுது எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் இப்போ பெட்ரோல் அப்படின்னு இப்போதான் உங்களுக்கு தெரியும் கோவிட் பைக் இருக்கா, நீ அப்படி புரிய கட்டுவாய் லைன்ல நிக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள், எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் ₹1 கூட செலவாகாது 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறதுக்கு. மேலதிக தகவல்களை இந்த இலக்கங்களோடு அழைத்து தெரிந்து கொள்ளுங்க.